கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் அருமையான ஒரு நிலம் வாங்கி போட போகிறீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, அடுத்த லெவல் முன்னேற்றத்திற்காக, படிப்பிற்காக அவங்களாம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம். அதனால் குடும்பத்தில் குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது, குடும்பத்தில் தேவையில்லாத கேஸ், தேவையில்லாத பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள சண்டைகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களை எப்பெல்லாம் குரு பார்க்குதோ அந்த காலகட்டங்களில் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு உங்களுக்கு கையில் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் டோட்டலாக என்பி ஆகி இனிமேல் நான் நடுத்தருவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டை விற்றுட்டு அந்த கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத உணர்வுகள், இதில் தான் கவனமாக இருக்கணும். எப்போல்லாம் அந்த விரயத்துக்கு போய் குரு போகிறாரா, இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், உங்கள் லைஃபுடைய ஸ்டேட்டஸ் மாறும். அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் குடும்பம் முக்கியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி வெளியே போனாலும் ராகு அந்த இடத்த கப்ஜா பண்ணிக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறனால சில விஷயங்கள் சண்டை போட்டு தான் உங்களை புரிய வைக்க வேண்டிய நிலைமையே வரும். காதுன்னா வேதுங்கிறோம்மா, அந்த மாதிரி கேட்கும், விசித்திரமாக கேட்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது.